கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. எந்த உப்பும் சேர்க்கப்படாத ஒரு சாதாரண கார்ன்ஃப்ளேக்ஸ் துண்டை நீங்க வாயில போடுறீங்க. அது மொறுமொறுன்னு சுவையா இருக்க வேண்டியதற்கு பதிலா ஏதோ ஒரு தொழிற்சாலை கழிவுப் பொருளை சாப்பிடுற மாதிரி ஒரு கசப்பான உலோகச் சுவைய கொடுக்குது. கேட்கவே கொஞ்சம் அருவருப்பா இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா அதிபதப்படுத்தப்பட்ட பல உணவுகளோட உண்மையான சுவை இதுதான். அந்த உணவுகளுக்கு பின்னாடி நடக்கிற மேஜிக் வேற. உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்து கொண்ட ஆதாரங்களை வச்சு இந்த ரகசியங்களை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. இப்போ நள்ளிரவுல திடீர்னு பசி எடுக்கும்போது நாம ஃப்ரிட்ஜை திறந்து எதையாவது சாப்பிடணும்னு தேடுவோம். மூளைய எப்படி ஹேக் செஞ்சு நமக்கு தெரியாமலேயே நம்மள அடிமையாக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த உரையாடலோட முக்கிய நோக்கம். பாத்தீங்கன்னா இது ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் கண்ணுக்கு தெரியாத ஒரு பணிப்பொருள்னு தான் சொல்லணும். நீங்க சமையல் அறையில நிக்கும்போது அது வெறும் சுவை சம்பந்தப்பட்ட தேடல் மட்டும் கிடையாது. பின்ன வேற என்ன? அது பல பத்தாண்டுகளா உணவு பொறியியலுக்கும் நரம்பியல் அறிவியலுக்கும் இடையில நடக்கிற ஒரு பரிணாம வளர்ச்சி. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெறும் உணவை மட்டும் தயாரிக்கல, மனித மூளையோட இயற்கையான பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாத்துற ஒரு ரசாயன ஃபார்முலாவையே உருவாக்குறாங்க. சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். அந்த பாதுகாப்பு அமைப்புகளை அவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கணும்னா, நாம 1969ஆம் ஆண்டுக்கு போகணும். அமெரிக்க ராணுவத்தோட ஒரு நிகரமுக்கு. ஆமா, ஹோவர்ட் மாஸ்கோவிட்ஸ் அப்படிங்கிற ஹார்வர்ட் கணிதவியலாளரோட கதை. கரெக்ட். ராணுவ வீரர்கள் தங்களுக்கு கொடுக்கற உணவை பாதியிலே தூக்கி எறியறாங்க அப்படிங்கறத கவனிச்ச அமெரிக்க ராணுவம் அவரை வேலைக்கு எடுக்கறாங்க. அவர் இதை ஆராய்ஞ்சு சென்சரி ஸ்பெசிபிக் சட்டைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார். இது கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? மூளையில உண்மையில என்ன நடக்குது? அதாவது இந்த சென்சரி ஸ்பெசிபிக் சட்டைட்டி அப்படிங்கிறத மனித பரிணாம வளர்ச்சியில உருவான ஒரு பிரேக் பெடல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ரொம்ப சுவையான ஒரு உணவை சாப்பிடும்போது ஒரு இனிப்பான பழம் மாதிரி வச்சுக்கலாமா? ஆமா, ஒரு பழமோ அல்லது ஒரு மாமிசமோ சாப்பிடும்போது உங்க மூளை சீக்கிரமாவே அந்த குறிப்பிட்ட சுவையால சலிப்படைஞ்சு, போதும் நிறுத்து, நமக்கு தேவையான சத்துகள் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற சிக்னல் அனுப்பிடும். ஓஹோ, ஒரே உணவா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு செரிமான அமைப்பை கெடுத்துக்க கூடாதுன்னு இயற்கை செஞ்ச ஏற்பாடு இது. மிக சரியான புரிதல். ஆனா மாஸ்கோவிட்ஸ் இந்த பிரேக் பெடலை கவனிச்சப்போ அவருக்கு ஒரு புது சிந்தனை வந்தது. சுவையை ரொம்பவும் ஈர்க்கக்கூடிய வகையில அமைச்சிட்டு, அதே சமயம் மூளை அனுப்புற அந்த நிறுத்து சிக்னலை தூண்டாத வகையில ஒரு உணவை உருவாக்குனா என்ன ஆகும்னு யோசிச்சார். இது கேட்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கேம்ல நமக்கு சாதகமா பயன்படுத்தும் சீட் கோட் மாதிரி இருக்கு. மூளையோட அலாரம் அடிக்காமலே ரிவார்டுகளை மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஹேக்கிங் தந்திரம். அது ஒரு அருமையான ஒப்பீடு. உணவுத்துறையில அந்த சீட் கோடின் பேர் தான் பிளிஸ் பாயிண்ட், அதாவது உச்சக்கட்ட இன்ப புள்ளி. இது தற்செயலா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்போ இது ஒரு துல்லியமான கணக்கா? கண்டிப்பா. உப்பு, சர்க்கரை மற்றும் கொழுப்பு ஆகிய மூன்றும் எந்த துல்லியமான கணித விகிதத்தில் கலந்தால் மனித மூளைக்கு எல்லையற்ற இன்பம் கிடைக்குமோ அந்த விகிதம்தான் பிளஸ் பாயிண்ட். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே அந்த உலோக சுவையுடைய கார்ன்ஃப்ளேக்ஸ் உதாரணம். ஆமா, கசப்பான கழிவு மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அந்த அதிபதப்படுத்தப்பட்ட உணவோட உண்மையான அருவருப்பான சுவையை மறைக்க தான் மலையளவிலான உப்பை சேர்க்கறாங்க. ஆனா உப்பை மட்டும் அதிகமா சேர்த்தா நீங்க அதை சாப்பிட மாட்டீங்க. ஆமா, உப்பா இருந்தா துப்பிடுவோம்ல. கரெக்ட். அதனால அந்த உப்பின் அளவை மறைக்க தேவையான துல்லியமான சர்க்கரையை சேர்க்கறாங்க. அந்த சுவையை உங்க நாக்குக்கு கொண்டு போக கொழுப்பை சேர்க்கறாங்க. இது மிகவும் நுணுக்கமான ஒரு அறிவியல் சமன்பாடு. அட, அப்போ அவங்க சுவைக்கான அந்த சரியான சீட் கோடே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா சுவை மட்டும் ஒருத்தரை எப்படி ஒரு முழு சீட்டோஸ் பாக்கெட்டையும் காலி பண்ண வைக்கும்? வயிற்றுக்குள்ள உணவு போகும்போது ஏதோ ஒரு மாற்றம் நடக்கணும் இல்லையா? தரவுகள்ல இத அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், அதாவது அதிபதப்படுத்தப்பட்ட உணவுகள்னு சொல்றாங்க. ஆமா, அதாவது சோளம், கோதுமை மாதிரி இயற்கையான பொருட்களை மூலக்கூறுகளாக பிரிச்சு மீண்டும் ஒட்ட வைக்கிறாங்க. தயாரிப்பு முறைகள் உணவோட பௌதிக கட்டமைப்பையே மாத்திடுது. இயற்கையான உணவுகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவா நாம முழுமையான இயற்கையான உணவுகளை சாப்பிடும்போது அதில் உள்ள நார் சத்துகளையும் செல்களையும் உடைக்க நம்ம செரிமான மண்டலம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அந்த உழைப்பு தான் மூளைக்கு நம்ம உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம், வயிறு நிறைஞ்சிட்டு வருதுங்கிற ஃபீட்பேக்கா அனுப்புது. இப்போ புரியுது. ஆனா இந்த அதிபதப்படுத்தப்பட்ட உணவுகள் தொழிற்சாலையிலேயே இயந்திரங்களால் ஏற்கனவே செரிக்கப்பட்ட நிலைக்கு வந்துடுது இல்லையா? ஆமாம், இது ஒரு மேஜிக் வித்த மாதிரி செயல்படும். அப்போ நாக்குல வச்ச உடனே அந்த சீட்டோஸ் கரைஞ்சிடுறதால நம்ம வயத்துல இருக்கிற கேலரி கவுண்டர் எந்த உணவும் உள்ளே வந்ததா கணக்குல எடுத்துக்காதா?
இது அறிவியல்ல வேனிஷிங் கலோரிக் டென்சிட்டி, அதாவது மறையும் கலோரி அடர்த்தின்னு சொல்றாங்க. வாயில உணவு சட்டென்று கரையும் போது உடலுக்குள் கலோரிகள் செல்லவில்லை என்று மூளை ஏமாந்து போயிடுது. ஓ மை காட்! சாப்பிடுறோம் அப்படிங்கிற உணர்வு மட்டும் இருக்கும், வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சிக்னல் மூளைக்கு செல்லவே செல்லாது. கரெக்ட். இதனால ஏற்படுற ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னா, மக்கள் ஆயிரக்கணக்கான தேவையற்ற கலோரிகளை சாப்பிட்டு உடல் பருமனுடன் இருக்கிறாங்க. ஆனா அந்த உணவுகள்ல உடலுக்கு தேவையான எந்த ஊட்டச்சத்தும் இல்லாததால ஊட்டச்சத்து குறைபாடுடையவர்களாகவும் இருக்காங்க. இது கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆனா ஆதாரங்கள் இதோட நிக்கல. ஒரு உணவின் ஒளிய கூட எப்படி மூளை ஹேக் செய்ய பயன்படுத்துறாங்கன்னு படிக்கும்போது ரொம்பவே வியப்பா இருக்கு. ஃப்ரிட்டோலே நிறுவனம் $40,000 மதிப்பில் ஒரு பிரத்யேக இயந்திரத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு தரவுகள்ல இருக்கு. ஒரு சிப்ஸை கடிக்கும்போது வர்ற அந்த கிரன்ச் சத்தத்துக்கு ஒரு சதுர அங்குலத்திற்கு 4 பவுண்ட் அழுத்தம் கொடுத்தால் வரும் அந்த சரியான கிரன்ச் சத்தம், அது ஏன் மூளைக்கு அவ்வளவு முக்கியம்? இத சோனிக் பிராண்டிங்னு சொல்றாங்க. உணவு சாப்பிடுறது அப்படிங்கிறது வெறும் நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது எல்லா உணர்வுகளின் சங்கமம். நீங்க ஒரு சிப்ஸை கடிக்கும்போது வர்ற அந்த சத்தம் உங்க தாடை எலும்பு வழியா உள்காதுக்கு செல்லுது. ஓ, அந்த குறிப்பிட்ட அதிர்வெண் மூளையில மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஆமா, அந்த அதிர்வெண் உணவின் சுவையையும் அதிலிருந்து கிடைக்கும் இன்பத்தையும் மூளைக்கு அதிகப்படுத்தி காட்டுது. யுனிலிவர் நிறுவனம் இதை இன்னும் ஆழமா ஆராய்ச்சி செஞ்சாங்க. மக்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அவங்க மூளையை எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து பார்த்தாங்க. அதுல என்ன தெரிஞ்சது? அப்போ மூளையின் ஆர்பிட்டல் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ற பகுதி பிரகாசமா எரிவதை கண்டுபிடிச்சாங்க. ஒரு நிமிஷம், இந்த ஆர்பிட்டல் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது நாம ஒரு வீடியோ கேம்ல ஜெயிக்கும் போதோ அல்லது ஏதோ ஒரு பெரிய ரிவார்டு கிடைக்கும் போது டோபமைன் சுரந்து நமக்கு ஒரு அதீத சந்தோஷத்தை கொடுக்குமே, அந்த பகுதியா? மிக துல்லியமா சொன்னீங்க. அது மூளையோட ரிவார்ட் பாத்வே அல்லது பழக்கங்களை உருவாக்கும் ஒரு முக்கிய பகுதி. ஒரு அனுபவத்திலிருந்து நமக்கு எவ்வளவு இன்பம் கிடைக்குது அப்படிங்கறத அதுதான் முடிவு செய்யுது. அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதும் அதே இடத்துல தூண்டுதல் நடக்குதா? ஆமா, ஸ்கேன்ல என்ன தெரிஞ்சதுன்னா, மனிதர்கள் கொடிய போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது மூளையின் எந்த பகுதி தூண்டப்படுகிறதோ அதே பகுதி தான் இந்த பதப்படுத்தப்பட்ட ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதும் தூண்டப்படுது. அடப்பாவமே! அந்த உணவு பசிய போக்குறதுக்காக உள்ள போகல, மூளையோட நியூரோகெமிக்கல் லூப்பை தூண்டத்துக்காக உள்ள போகுது. அப்போ நம்ம மூளையோட அந்த ரிவார்ட் சிஸ்டம் முழுமையா முடக்கப்படுதுன்னு சொல்லலாம். இதனால உடல் எடை கூடும்போது இயற்கையாகவே நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். இனிமேல் டயட் இருக்கணும், ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு தேடுவோம். கரெக்ட், எல்லாரும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, இந்த குற்ற உணர்ச்சியும் கூட உணவு நிறுவனங்கள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தலாங்க அப்படிங்கிறது தான் ஆதாரங்கள் காட்டும் இன்னொரு முகம். உதாரணமா, கடையில போய் லோ ஃபேட் கோதுமை நூடுல்ஸ் வாங்குறோம். ஆனா அதுல சாதாரண நூடுல்ஸை விட அதிக சர்க்கரையும் ஒரு நாளைக்கு தேவையான அளவில் 50% அதிகமான சோடியமும் ஒளிஞ்சிருக்கு. அதோட மட்டும் இல்ல, ஜீரோ டிரான்ஸ்ஃபேட்னு போட்டிருக்கிற சலாட் ட்ரெஸ்ஸிங்கில் அதிக சோடியம் இருக்கு. சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ல சாதாரண பிஸ்கெட்டை விட 3 மடங்கு உப்பு அதிகம். ஆமா, அதோட ஓட்ஸ் மற்றும் பாதாம் பிஸ்கெட்னு பெரிய எழுத்துக்கள் அச்சிடப்பட்டு விற்கப்படுற ஒன்றில் வெறும் 1.8% மட்டுமே பாதாம் இருக்கு. நம்ம மூளை எப்படி இந்த பேக்கேஜிங் தந்திரங்களை நம்பி ஏமாறுது? இதை தடுத்து நிறுத்த விதிகளே இல்லையா? இந்த மனவியல் தந்திரத்துக்கு பேர் தான் ஹெல்த் ஹோலோ எஃபெக்ட், அதாவது ஆரோக்கிய வளையம். பரிணாம வளர்ச்சியில மனித மூளை எப்பவுமே குறுக்கு வழிகளை தேடும். ஒவ்வொரு சின்ன முடிவுக்கும் ஆழமா சிந்திக்கிற அளவுக்கு மூளைக்கு ஆற்றல் கிடையாது. ஓ, அதனால லேபிளை பார்த்த உடனே முடிவு பண்ணிடுதா? ஆமா, நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நடந்து போகும்போது ஒரு பொட்டலத்தின் மீது புரதம், நார்ச்சத்து அல்லது ஆர்கானிக் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான வார்த்தையை பார்த்த உடனே மூளை அந்த பொருள் முழுவதுமே ஆரோக்கியமானது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிடும். அட, அப்போ ஆர்கானிக் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பார்த்த உடனே பின்னாடி லேபிள்ல ஒளிஞ்சிருக்கக்கூடிய 20 கிராம் சர்க்கரைய பத்தி சிந்திக்கிற பகுதியை மூளை ஆஃப் செஞ்சிடுது. இது சேஃப் அப்படின்னு அதுவே முடிவு பண்ணிடுது. அதுதான் உண்மை. ஒரு நுகர்வோர் ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து ட்ராலில போடுறதுக்கு சராசரியா 3 வினாடிகளுக்கும் குறைவான நேரமே எடுத்துக்கிறாங்கன்னு உணவு நிறுவனங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட இந்த கவனக்குறைவையும் அறிவாற்றல் சார்புகளையும் அவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பெருசா காட்டி உள்ள இருக்கும் கெட்ட விஷயங்களை மூளை கண்டுகொள்ளாதபடி செஞ்சுடுறாங்க. கரெக்ட். இப்போ ஒரு சாதாரண ஷாப்பிங் செய்யும்போது கூட நம்ம மூளைக்கு இவ்வளவு பெரிய உளவியல் சோதனை நடக்குது. ஆனா இந்த மாதிரி அடிமையாக்குறதையும் நம்ம மூளையின் அறிவாற்றல் சார்புகளை பயன்படுத்துறதையும் இந்த நிறுவனங்கள் புதுசா செய்யல. வேற யாரு செஞ்சா?
புகையிலை நிறுவனங்களின் பழைய தந்திரங்களுக்கும் இப்போ நடக்கிற இந்த உணவு அரசியல் தந்திரங்களுக்கும் நேரடி வரலாற்று தொடர்பு இருக்குன்னு தரவுகள் சுட்டிக்காட்டுது. ஆமா, 1999ஆம் ஆண்டு நடந்த ஒரு ரகசிய கூட்டத்தை பற்றிய தகவல் ரொம்ப முக்கியமானது. ஏப்ரல் 8, 1999 அன்று மினியாபோலிஸில் உள்ள பில்ஸ்பெரி தலைமையகத்தில் கோகோ கோலா, மார்ஸ், கிராஃப்ட் உள்ளிட்ட பெருநிறுவனங்களின் 11 சிஇஓக்கள் ஒன்று கூடினர். இவர்களுடைய நிறுவனங்கள் வருடத்திற்கு $280 பில்லியன் உணவு விற்பனையை செய்பவை. அங்க என்ன விவாதிக்கப்பட்டது? அந்த கூட்டத்துல கிராஃப்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த மைக்கேல் மட் அப்படிங்கிற அதிகாரி ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையை விடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, உடல் பருமனும் சர்க்கரை நோயும் உலகெங்கும் அதிகரிச்சுட்டு வருது, பொதுமக்களின் பார்வை நம்ம பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். புகையிலை நிறுவனங்களை பத்தியும் பேசியிருக்காரே. ஆமா, நமது நிலைமை புகையிலை நிறுவனங்களை போல மாறிக்கிட்டு இருக்கு. சிகரெட் கம்பெனிகள் மீது வழக்கு தொடுத்த அதே வழக்கறிஞர்கள் இப்ப நம்ம நிறுவனங்களை நோக்கி வராங்க அப்படின்னு எச்சரித்தார். அதனால உணவில் உப்பு, சர்க்கரை, கொழுப்பை குறைக்கணும், குறிப்பா குழந்தைகளை குறிவைத்து விளம்பரம் செய்வதை நிறுத்தணும்னு ஒரு கோரிக்கை வைத்தார். ஆனா பாத்தீங்கன்னா, ஜெனரல் மில்ஸ் நிறுவனத்தின் சிஇஓ ஸ்டீவன் ஷாங்கர் அதுக்கு ஒத்துக்கல. எங்க நிறுவனங்களோட ரகசியம் ஃபார்முலாக்களை நாங்க மாத்திக்க முடியாது, அதனால எங்களோட மார்க்கெட் ஷேரை இழக்க நாங்க தயாரா இல்ல அப்படின்னு அவர் திட்டவட்டமா மறுத்துட்டார். லாபம் குறையக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாங்க. இதை இன்னும் ஆழமா பார்த்தோம்னா, இந்த புகையிலை நிறுவனங்களுக்கும் உணவு நிறுவனங்களுக்கும் உள்ள தொடர்பு வெறும் ஒரு ஒப்பீடு மட்டும் கிடையாது. வேற என்ன பெரிய தொடர்பு இருக்கு? 1985ல உலக புகைப்பெற்ற புகையிலை நிறுவனமான பிலிப் மோரிஸ் ஜெனரல் ஃபுட்ஸ் என்ற உணவு நிறுவனத்தை விலைக்கு வாங்கினாங்க. பின்னொரு நாள்ல கிராஃப்ட் மற்றும் நாபிஸ்கோ போன்ற மாபெரும் நிறுவனங்களையும் அவங்க வாங்கினாங்க. அதாவது சிகரெட் விற்கும் நிறுவனங்கள் தான் பல ஆண்டுகளாக நம்ம வீட்டு மளிகை பொருட்களையும் வித்து வந்திருக்காங்க. கரெக்ட். சிகரெட்ல எப்படி மக்களை அடிமையாக்குவதுன்னு அவங்க செஞ்ச $10,000 கோடி ஆராய்ச்சிகள் அப்படியே உணவுத்துறைக்கும் மாற்றப்பட்டது. இத ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கு. சிகரெட்ல உள்ள நிக்கோட்டின் மனித மூளையை சென்றடைய சுமார் 10 வினாடிகள் ஆகுமாம். ஆனா உணவில் உள்ள சர்க்கரை வெறும் 600 மில்லி செகண்டுகள், அதாவது ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்துல மூளையின் அந்த ரிவார்ட் பகுதியே தாக்கிடுது. அப்படி இருந்து நாம என்ன பண்றோம்? சமூகத்துல சிகரெட் பழத்தட்ட ஒரு பெரிய நோயா பார்த்து அதுக்கு அனுதாபப்பட்டு சிகிச்சை அளிக்கிறோம். ஆனா உணவுக்கு அடிமையாகி உடல் பருமன் அடைபவர்களை பார்த்து உனக்கு மனக்கட்டுப்பாடே இல்லையா அப்படின்னு ஏன் ஒரு தனி மனிதனோட குணாதிசய குறைபாடா அதை பார்க்கிறோம்? அதுதான் உணவு நிறுவனங்கள் செஞ்ச மாபெரும் தந்திரம். இது சிஸ்டம் உருவாக்கின ஒரு பிரச்சனை. மூளையை ஹேக் செஞ்சு அவங்க உருவாக்கிய அறிவியல் அடிமைத்தனம். ஆனா அதை ரொம்ப சாமர்த்தியமா தனி மனிதனோட வில்பவர் பிரச்சனையா மாத்திட்டாங்க. நீங்க உடற்பயிற்சி செய்யல, டயட் இருக்கலன்னு பழிய நம்ம மேலேயே போட்டுட்டு அந்த உணவுப் பொருட்களோட தன்மைய பத்தி யாரும் கேள்வி கேட்காதபடி செஞ்சுட்டாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த தரவுகளை கவனிக்கும்போது உலக நாடுகள்ல உள்ள சட்டத்திட்டங்கள்ல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடும் தெரியுது. குறிப்பா ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமா, ஐரோப்பாவுல பிரிகாஷனரி பிரின்சிபல் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அதாவது ஒரு பொருளை சந்தைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அது பாதுகாப்பானதுன்னு அந்த நிறுவனம் நிரூபிக்கணும். ஆனா இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலையே வேற மாதிரி இருக்குன்னு தரவுகள் சொல்லுதே. ஆமா, FSSAI போன்ற அமைப்புகளோட அணுகுமுறை மிகவும் மெத்தனமா இருக்குன்னு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்கு. இதனால என்ன நடக்குதுன்னா, பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவும் ஒரு சாதாரண சந்தியா மட்டும் பார்க்கல, 1.4 பில்லியன் மக்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான லேபா பார்க்கறாங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகளை பரிசோதனை செய்ய ஒரு பெரிய களம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. பப்ளிக் ஐ என்ற அமைப்பு செஞ்ச ஆய்வோட தரவுகளை பார்க்கும்போது இந்த முரண்பாடு ரொம்ப வெளிப்படையா தெரியுது. ஐரோப்பாவில் விற்கப்படும் 6 மாத குழந்தைகளுக்கான நெஸ்லே செரிலாக்கில் சேர்க்கப்பட்ட சர்க்கரை அளவு 0 கிராம். ஆனா அதே நெஸ்லே செரிலாக் இந்தியாவில் விற்கப்படும் போது அதில் 3 கிராம் சர்க்கரை சேர்க்கப்படுது. அட கொடுமையே, இது மட்டுமா? ஆஸ்திரியா நாட்டுல விற்கப்படும் ஸ்பிரைட் குளிர்பானத்துல 19 கிராம் சர்க்கரை இருக்கு. ஆனா இந்தியாவில விற்கப்படும் அதே பிராண்ட் ஸ்பிரைட்ல 47 கிராம் சர்க்கரை இருக்கு. அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர், ஹாங்காங் போன்ற நாடுகள்ல புற்றுநோயை உருவாக்கும் ரசாயனங்கள் இருக்குன்னு தடை செய்யப்பட்ட MDH, எவரெஸ்ட் போன்ற மசாலாக்கள் இந்தியாவில பெஸ்ட் செல்லர்களாக விற்பனையாகுது. சரியான கட்டுப்பாடுகளும் சட்டங்களும் இல்லாதபோது நிறுவனங்கள் தங்கள் லாபத்தை அதிகரிக்க ரொம்ப அக்ரெசிவான ஃபார்முலாக்களை பயன்படுத்துவாங்க. அதோட நேரடி விளைவுதான் இன்னைக்கு இந்தியாவுல நாம பார்க்கிற சுகாதார நெருக்கடி. ரொம்ப வேதனையான விஷயம்.
இன்னைக்கு இந்தியா 212 மில்லியன் நீரிழிவு நோயாளிகளுடன் போராடிட்டு இருக்கு. மருத்துவமனை செலவுகள்ல பெரும் பகுதி இந்த மாதிரி உணவு பழக்கங்களால வரும் நோய்களுக்காகவே செலவிடப்படுது. இது ஒருபோதும் உங்க தப்பு இல்ல. நீங்க தோற்கடிக்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் இது. அப்போ சட்டங்களும் நம்மளை பாதுகாக்கல, தயாரிப்புகளும் நம்ம மூளைய ஹேக் செய்யும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு தனி நபரா நாம இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இதுக்கு அந்த தரவுகள்ல இருக்கிற ஒரு வரைபடம் மிகச்சிறந்த ஒரு விடைய கொடுக்குது. எந்த வரைபடம் பத்தி சொல்றீங்க? 1960கள்ல ரொம்ப சீராக இருந்த உடல் பருமன் வரைபடம் 1970களின் மத்தியில திடீர்னு அனைத்து வயது பிரிவினருடையும் மேல் நோக்கி ராக்கெட் வேகத்துல உயருது. இதுக்கு காரணம் உலக மக்கள் எல்லாரும் ஒரே நைட்ல தங்கள் மனக்கட்டுப்பாட்டை இழந்துட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பா கிடையாது. மனிதர்களோட மரபணுவோ குணாதிசயமோ 1970கள்ல திடீர்னு மாறிடல. மாறினது நம்மளோட உணவுச் சங்கிலி மட்டும்தான். ஹை ஃப்ருக்டோஸ் கார்ன் சிரப்போட வரவு. ஆமா, அந்த காலகட்டத்துல தான் அந்த செயற்கை சர்க்கரையின் பயன்பாடு உணவு தொழில்ல பல 100% அதிகரித்தது. அதனால நம்ம பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் தீர்வு. இது உங்க தப்பில்ல. நம்மள சுத்தி இருக்கிற சூழல் அப்படி மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத உணர்வது தான் முதல் படி. அதனால அடுத்த முறை நீங்க கடையில ஒரு பாக்கெட்டை கையில எடுக்கும்போது அதோட லேபிள படிக்கிறது அப்படிங்கிறது வெறும் டயட் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு கார்ப்பரேட் போர்ட் ரூம்ல உங்க மூளைய கட்டுப்படுத்த அவங்க போட்ட திட்டத்தை முறியடிச்சு உங்க உடம்போட கட்டுப்பாட்டை நீங்க திரும்ப உங்க கைக்கு கொண்டு வர்ற ஒரு போராட்டம். கரெக்ட். இது ரொம்ப சுலபம் பாத்தீங்கன்னா, பாக்கெட்டுக்கு பின்னால் உள்ள மூலப்பொருட்களின் பட்டியல்ல முதல் 3 இடங்கள்ல சர்க்கரையோ அல்லது அதோட வேறு பேர்களோ இருந்தா உங்க மூளையோட ரிவார்ட் சிஸ்டம் தான் அவங்களோட டார்கெட். ஆமா, அதே போல ஃபுட் ஃபார்மர் போல பான்விட்டாவில் 50% சர்க்கரை இருப்பதை அம்பலப்படுத்திய கிரியேட்டர்களை நாம ஆதரிக்கணும். அந்த விழிப்புணர்வு தான் நிறுவனங்களை தங்களோட லேபிள்களை மாத்த வைக்கும். அந்த நுகர்வோர் விழிப்புணர்வு ரொம்பவே முக்கியமானது. பொட்டலத்துக்கு முன்னாடி உங்க போடுற ஹெல்த் ஹேலோ வார்த்தைகளை பார்த்து ஏமாறாம பின்னாடி உள்ள உண்மையான தரவுகளை படிக்க பழகிட்டோம்னா மூளை பயன்படுத்துற அந்த குறுக்கு வழிகளை நாமளே தடுத்து நிறுத்திடலாம். அவங்க செட் பண்ணி வச்சிருக்க இன்ஜினியரிங் வலையில விழாம நாமளே சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்க முடியும். நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமா விவாதிச்சிருக்கோம். சுவைக்கான அந்த கணித விகிதம், வயிறு நிறையறதை ஏமாத்துற வேனிஷிங் கலோரிக் டென்சிட்டி, ஹெல்த் ஹலோவோட உளவியல், புகையிலை நிறுவனங்களோட தொடர்பு, அப்புறம் உலகளாவிய தரநிலை முரண்பாடுகள்னு பல ஆதாரங்களை அலசிட்டோம். ஆனா இவ்வளவு விஷயங்கிற பார்த்த பிறகும் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும்போது ஒரு பெரிய கேள்வியும் பயமும் வருது. தற்போதே ஒரு பொதுவான ஃபார்முலாவை வச்சே நரம்பியல் நிபுணர்களும் உணவு பொறியாளர்களும் நம்மளை இவ்வளவு தூரம் அடிமையாக்க முடியுது. நீங்க எதை சுட்டி காட்டுறீங்கன்னு புரியுது. இனிவரும் காலங்கள்ல இந்த $1 ட்ரில்லியன் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவை முழுமையா பயன்படுத்த ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஏஐ பயன்படுத்தி என்ன செய்வாங்க? ஒவ்வொரு தனிநபரோட டிஎன்ஏ, அவங்களோட தனிப்பட்ட மெட்டபாலிசம், அவங்க மூளையோட நியூரோகெமிக்கல் தூண்டுதல்கள் எல்லாத்தையும் ஏஐ துல்லியமா கணிச்சு அந்த ஒரு நபருக்கு மட்டுமே பிரத்யேகமா அடிமைத்தனம் தரக்கூடிய அதிபதப்படுத்தப்பட்ட உணவுகளை உருவாக்கினா என்ன நடக்கும்? அது ரொம்பவே பயங்கரமான ஒரு சிந்தனை. நம்மளோட டிஎன்ஏவையே கணிச்சு அவங்க அடிமையாக்குற உணவை உருவாக்குனா வில் பவர் அல்லது சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற வார்த்தைக்கே எதிர்காலத்துல அர்த்தம் இல்லாம போயிடும். அப்புறம் மனுஷங்களுக்குன்னு சுய சிந்தனை இருக்குமா, அல்லது அவங்க வடிவமைக்கிற சிஸ்டம்குள்ள நாம வெறும் ரோபோக்கள் மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்போமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இத நினைத்து பார்க்கும்போதே ஒரு நடுக்கம் வருது. இன்னைக்கு இரவு நீங்க அந்த சமையலறைக்கு சென்று ஃப்ரிட்ஜை திறக்கும்போது இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க எடுக்கிற முடிவு உங்களுடையதா அல்லது பல பில்லியன் டாலர்கள் செலவு செய்து ஒரு லேப்ல எழுதப்பட்ட ஸ்கிரிப்டா? தொடர்ந்து கேள்விகளை கேளுங்கள், லேபிள்களை படியுங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக விழிப்புடன் இருங்கள். மீண்டும் அடுத்த விரிவான தேடலில் சந்திப்போம்.